கண்களை மூடி நாம் சிறநிலையில ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளை ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய கிருபையினாலே எங்களுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய பயணத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது ஆரம்ப நாட்களில் வீடுகளிலே அவர்கள் நம்மை துதித்து ஆராதனை செய்தார்கள் என்பதை நாங்கள் வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். அதுபோல எப்போதும் நாங்கள் சுவாமியினுடைய இல்லங்களிலிருந்து நம்மை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுக்கிற இந்த தருணத்திற்காக சொல்கிறோம். இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் குடும்பமாய் உங்களுடைய பாதப்படையில் அமரும்படியாக கர்த்தாவினை கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக உங்களுக்கு சொல்கிறோம். கர்த்தருடைய பிரசனம் தாமே இந்த ஆராதனை வழியாக ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியை செய்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனையில் நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி பங்கு கொள்வதற்கு தடையாக எல்லா விதமான தடைகளையும் நீக்கி போட்டு உயிருள்ள கடவுளை நாங்கள் விசுவாசத்தோடு ஆராதிக்க திருவிழால் அந்த வயசுகளின் மூலமாக வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியானுடைய திருப்பெயராலே ஆமென். நம்முடைய இந்த ஆராதனைக்கு துவக்க பாடலாக பாமலையில் 276வது பாடலுடைய முதலாம் மற்றும் கடைசி சரணத்தை நாம் பாடுவோம். பாமாலயம் 276 சுத்த ஆவி என்னில் தங்கும் நானும் சுத்தன் ஆகுவேன் என்ற பாடலுடைய முதலாம் மற்றும் கடைசி தருணத்தை நாம் பாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக நம்முடைய இந்த நாளின் தலைப்பு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் உறுதியாக கூறுதல். Affirmation of Christ as Lord and God. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் சங்கீதம் 93, Psalms 93, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 to 17 வரை, The book of Exodus chapter 3 verses 13 to 17, கொலோசையர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 to 23 வரை, Colossians chapter
according to St. John chapter 20 verses 24 to 27. இந்த திருமறை பகுதிகளை நீங்கள் தயார் கூர்ந்து உங்களுடைய வேதத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த ஆராதனை தொடர்ந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கூட அழைக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம். நாம் யாவர் கண்களை மூடி ஜெப நிலையில நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. ஆண்டவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் அழியாமல் பாதுகாப்பதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய பிரசனம் தாமே நம்முடைய மத்தியிலே நம்முடைய இல்லங்களிலே இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். ஆண்டவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவருடைய கிருபை நமக்கு எப்போதும் அவசியம் என்பதை நாம் உணர்வோம். இந்நாட்களிலே உலகமெங்கிலும் இந்த கொள்ளை நோயால் மாண்டு கொண்டிருக்கிற அநேக ஆயிரக்கணக்கான மக்களை நாம் நினைவு கூறுவோம். நம்மை கடவுள் இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறபடினாலே நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்தில் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தபடினாலே நாம் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க ஆண்டவர் விரும்புகிறபடினாலே ஜபஸ்துதியோடு கூட நம்முடைய கண்களை மூடியவாக நம்முடைய பாவங்கள் எதுவாயினும் ஆண்டவரிடத்தில் மௌனமாய் அறிக்கை செய்வோம். கீர்த்தனைகளில் 154வது பாடல் கிருபை புரிந்தனையாள் இப்பரனை கிருபை புரிந்தனையாள் என்கின்ற பாடலில் 1ஆம் 2ஆம் மற்றும் 4ஆம் சரணத்தை மட்டும் நாம் பாடுவோம். 1ஆம் 2ஆம் மற்றும் 4ஆம் சரணத்தை நாம் ஜெபஸ்துதியோடு கூட பாடி நம்முடைய பிழைகளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோமாக. கிருபை
வாழ்வதற்கு நமக்கு கட்டளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் இப்போது அதனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நம்முடைய உள்ளத்தையும் மனதையும் நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். யாரும் கண்களை மூடி ஜெப நிலையில ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் ஜெபசிந்தையோடு கூட காணப்படுவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. 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 மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. 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 ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலுடைய ஆராதனைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்போதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் எங்களுக்குள்ளே பாய்ந்து திகை செய்து உயிரோடு கூட எழுந்த கடவுளை நாங்கள் ஆராதிப்பதற்கு, அவருடைய வசனத்தை கேட்பதற்கு எங்கள் உள்ளங்களும் எங்களுடைய செவிகளும் திறந்தவைகளாய் இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். இந்த நாளினுடைய தலைப்பு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டு உறுதியாக கூறுதல். affirming Christ as Lord and God. பழைய ஏற்பாட்டிலே நாம் பொதுவாக புஸ்தகங்களை வாசிக்கும் போது, குறிப்பாக விடுதலை பயணத்தின் நிகழ்வுகளை கொண்டிருக்கும் யாத்ராக புஸ்தகத்திலே கடவுள் நாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்களை
எப்படி விடுவித்தார் என்கின்ற விவரங்கள் மிகவும் அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மோசே என்னும் தன்னுடைய தாசனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற பகுதி நமக்கு இந்த நாளில சிந்திக்க அல்லது தியானிக்க கொடுக்கப்பட்டுள்ள பகுதி. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல கடவுளோடு கூட மக்களுக்கு இருக்கிற தொடர்பை அங்கே நாம் குறிப்பாக பார்க்கிறோம். விசேஷமாக 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே அதிகாரம் 9ஆம் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு வேதனை இருந்தது, இஸ்ரவேல் மக்களுக்கு கூக்குரல் இருந்தது, இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே ஒடுக்குதல் காணப்பட்டது. ஆகவே அவர்கள் தேவன் நோக்கி முறையிட்டார்கள். அந்த சத்தத்தை தேவன் அங்கே கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த COVID-19 என்கின்ற கொரோனா வைரஸினுடைய பாதிப்பை யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உலகமெங்கிலும் லட்சக்கணக்கான மக்களை அது பாதித்திருக்கிறது என்பது உண்மை. வல்லரசு நாடுகளே இன்றைக்கு உயிர் சேதங்கள் நிமித்தமாக, பொருளாதார சரிவு நிமித்தமாக எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஸ்தம்பித்து கிடக்கிற ஒரு சூழ்நிலை. மோசே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பார்வோனிடத்தில் போகவும் இஸ்ரவேல் புத்திரரை அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று கேட்கிறார். இன்றைக்கு மோசே பார்வோனிடத்திற்கு போக முடியாது, நான் அதற்கு எம்மாத்திரம் என்று தன்னை அங்கே தாழ்மைப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வைரஸ் உலகத்தையே ஆண்டிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வைரஸ் இன்றைக்கு கொள்ளை நோயாக மாறி லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவருக்காக ஜெபிப்பதற்கு நம்மை ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பாரானால் நாம் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? மோசே சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். ஜெபிப்பதற்கு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் எம்மாத்திரம் என்று. தேவரீர் என்னை அனுப்பும், நான் சுத்தமாயிருக்கிறேன் அல்லது ஆயத்தமாயிருக்கிறேன் என்று நம்மாலே சொல்ல முடியுமா? நீர்தான் என்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் என்ன என்று அடுத்ததாக மோசே கேட்கிறான். அப்போ ஆண்டவர் அங்கே அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு, உம்முடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்று மோசே அங்கே கேட்கிறான். இது இப்போது கூட நம்முடைய வாழ்க்கையில, நான் மாத்திரம் ஜெபம் பண்ண இந்த உலகம் உருப்படுமா? நான் மாத்திரம் ஜெபம் பண்ண நோயெல்லாம் சரியாயிடுமா? நான் மாத்திரம் ஒழுங்கா இருந்தா இந்த உலகம் சரியாயிடுமா? இதெல்லாம் நம்ம கேள்வி எல்லாம் கேட்கலாம். ஆனால் அது இந்த நேரத்தில் கேள்வி கேட்கிறது வேலைக்காக இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி கடவுளை விசுவாசத்தோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. தேவன் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், என்னுடைய பெயரை அவர்கள் யாராவது கேட்டால் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் என்று அங்கே மோசேயினிடத்துல ஆண்டவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவருடைய நாமமே I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கின்ற ஒரு கடவுள். தேவன் அது மாத்திரமல்ல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் என்று அங்கே தன்னுடைய தலைமுறைகளிலே கடவுள் அவர்களை காப்பாற்றிய அந்த உறவை, அந்த உடன்படிக்கையை மோசேயோடு கூட அங்கே நினைவுபடுத்துகிறார். என்னுடைய நிலை இப்படி இருக்கிறது என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார், இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று கடவுள் தன்னுடைய உறவை, மக்களோடு இருக்கின்ற அந்த உறவை உறுதிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதியான கடவுளை, உடன்படிக்கையின் கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நம்மை செவி கொடுப்பதற்காக கடவுள் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லும் போது, இந்த சிறப்பின் வாசலண்டையில நின்று ஜெபிப்பதற்கு நம்மை ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நான் எம்மாத்திரம் என்று நீங்கள் கேட்கலாம். நான் யாரை, உண்மை யார் என்று அவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். அவர் அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், இனிமேலும் இருக்க போகிறார். ஆகவே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும், இதுவே என் பெயர் பிரஸ்தாபம்
ஆகவே கடவுளுடைய நாமத்தை தரித்தவர்களாய் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்க கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தின் பகுதிகளை நாம் பார்க்கும்போது 18ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், நம்முடைய விசுவாசத்திற்கு மற்றும் சபையாகிய சகலத்திற்கு கிறிஸ்துவே தலையானவர் என்று பார்க்கிறோம். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்வதற்காக அது கடவுளுக்கு பிரியமாயிற்று என்று 20ஆம் வசனத்திலே பார்ப்போம். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலம் உண்டான ரட்சிப்பு அந்நியராயிருந்த நமக்கு தான் அவருடைய சொந்த பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்து நம்மை அவருடைய சுத்தத்திற்குள்ளே மாற்றிருக்கிறார் பிரியமானவர்களே. கடைசியாக நற்செய்தி பகுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 24 29 வரை பார்க்கிற அந்த சம்பவத்தில் பார்க்கும்போது, இயேசு முதல் முறையாக சீஷர்களுக்கு காட்சியளித்த போது அங்கே தோமா இல்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவன் வந்த பிறகு சொன்ன போது அவன் சொல்லுகிறான், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, நான் காணும், என் கண்ணால பார்க்கணும். இரண்டாவது, அந்த காயத்திலே என்னுடைய விரலை இட்டு, என்னுடைய விரலை போடணும், காண்பது மட்டுமல்ல தன்னுடைய விரலை அந்த காயத்தில இட வேண்டும் என்று கேட்கிறான். மூன்றாவது, என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய என்று கேட்கிறான். இந்த மூணு செய்தாதான் அவன் விசுவாசமான, இல்லைன்னா விசுவாச மாட்டான். தோமாவுக்கு ஒரு நிக் நேம் இருக்கிறது. என்ன பேர்னா டவுட்டிங் தோமா, டவுட்டிங் தாமஸ், சந்தேகிக்கிற ஒரு தோமா என்று. தோமா இங்க கேட்கறது சரியா தவறா? உங்களை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறேன். இங்க தோமா சொல்றாரு, நான் காண வேண்டும், விரலை இட வேண்டும், கை போட வேண்டும். இது மூணு பண்ணாதான் நான் விசுவாசம், இல்லை விசுவாச மாட்டேன் தோமா சொல்றாரு. பொதுவாக தோமாவை சந்தேகித்த தோமா என்றுதான் எதிர்மறையாக நெகட்டிவாக நாம் பேசுவோம். ஆனால் இந்த சந்தேகத்தின் மூலமாக கர்த்தர் தோமாவை திடமாக அல்லது உறுதியாக்குகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தன்னை பற்றி தீர்க்கமாக சாட்சி அறிவிப்பதற்காக தோமாவை கடவுள் இந்த ஒரு அனுபவத்தின் மூலமாக கொண்டு போய் கொண்டிருப்பதை நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக உணர்ந்து கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தோமாவை கடவுள் ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனைகளாய் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த கொரோனா வைரஸ் வரலன்னு சொன்னா நிறைய பேர் ஜெபம் பண்ணிருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு கோயில் வரதுக்கு கூட டைம் இல்லை, நிறைய பேருக்கு ஆராதனை வர டைம் இல்லை, நிறைய பேருக்கு உலகத்துல நிறைய வேலை சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு வேலையை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நேரம் இருக்குது, ஆனா ஆலயத்திற்கு வர முடியல. ஏன்? COVID-19 கதவெல்லாம் பூட்டிட்டு. ஆனால் கதவுகள் ஆலயத்தில் பூட்டப்பட்டிருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் இல்லைங்களா? அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தோமா இங்கே தன்னை விசுவாசிப்பதற்கு மட்டுமாக அவன் கேட்காமல் அவன் மறுபடியுமாக அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். 8 நாளைக்கு பிறகு 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். 8 நாளைக்கு பிறகு மறுபடியும் இயேசு வந்து நடுவே நின்று அவர்களிடத்தில் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். அப்போ அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்த கடவுள் 26ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி 27ஆம் வசனம், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீக்கி என் வினாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு தோமா என்ன சொல்லியிருக்கான்? தோமா என்ன சொல்லியிருக்கான்? அங்கே கீழே பார்க்கிறோம் 28ஆம் வசனத்துல, என் ஆண்டவரே என் தேவனே என்றவன் அங்கே விசுவாசத்தோடு கூட கர்த்தரை உறுதியாய் சொல்கிறார். தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இங்கே தோமா சந்தேகித்தது சரியா தவறா என்று நான் உங்களுக்கு கேட்டேன். ஒருவேளை நீங்கள் சரி என்று சொல்லலாம் அல்லது தவறு என்று சொல்லலாம். ஆனால்
இயேசுவை கண்டு விசுவாசித்ததினால தோமா இந்திய தேசத்திற்கு வந்து கேரள மண்ணிலே ஊழியம் செய்து பிறகு சென்னையிலே ரத்த சாட்சியாய் மரித்தார் என்று பார்க்கிறோம். அவர் மரிப்பதற்கு, ரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு இந்த விசுவாசம் அவருக்கு தேவைப்பட்டது. நம்ம நினைக்கலாம் தோமா ஒரு சந்தேகிக்கிற புத்தி உள்ள மனுஷன். ஒருவேளை அன்றைக்கு தோமா சந்தேகித்திருக்காவிட்டால் இந்தியாவுக்கு அவர் வந்திருக்க முடியாது, ரத்த சாட்சியை மறுத்திருக்க முடியாது. ஆகவே அவனுடைய சந்தேகம் உண்மையான சந்தேகம், நியாயமான சந்தேகம், நேர்மையான சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகத்தை அவர் நிவர்த்தி செய்து கொண்டபடினாலே தான் விசுவாசத்தோடு கூட இந்திய மண்ணிலே அவர் கால் வைத்து கேரள மாநிலத்திலே ஊழியம் செய்து சென்னையிலே ரத்த சாட்சியாய் மதிக்க நேர்ந்தது. தெரியுமானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் ரத்த சாட்சியை மறிப்பதற்காக விசுவாசிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்று நாம் கண்டு விசுவாசிக்கிறோமா, இல்லை என்றால் காணாமல் விசுவாசிக்கிறோமா? எப்படியா இருப்பினும் நம் விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். Our faith should be strong. தேவன் சமீபத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவன் என்று எரேமியா 23:23 சொல்கிறது. அப்போ அமெரிக்க தேசத்திலே பாதிக்கப்பட்டாலும் அங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்பார். இத்தாலி தேசத்திலே ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தையும் கேட்பார். ஸ்ரீலங்காவிலே ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். இந்திய தேசத்திலே, இந்த கமகொண்டனில, ஆஸ்திரேலியாவில, இப்படிப்பட்ட ஏரியாக்களில் நாம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறதுக்கு ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே எரேமியா 23:23 சொல்கிறபடி தேவன் சமீபத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவன். உலகம் எங்கிலும் அவருடைய நாமத்தை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, விசுவாசத்தோடு கூட அவரை அழைக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ ஜெபிப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? முழங்காலில் நின்று உன்னுடைய கண்ணீரை, இந்த கொள்ளை நோய் கொரோனாவுக்கு மருந்தாக நீ கண்ணீரை சிந்தி ஜெபிப்பாயா என்று நம்ம கேட்பார்கள். ஆண்டவரே, எனக்கு இப்ப டைம் இல்லை சுவாமி, நான் ஜெபம் பண்ணலாம் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. என்னென்ற வேலையே இல்லை, படிப்பு இல்லை, ஒண்ணுமே கிடையாது, இல்லைங்களா? உலகமே லாக்டவுன் ஆகிட்டு அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும். எல்லாருக்கும் வேலை வெட்டி இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நம்முடைய வேலைகள் முடக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே, திறப்பிலே நின்று நான் ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அந்த ஒப்பு கொடுத்தலை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் இருக்கிற ஸ்தலங்களில் அவரை விசுவாசிப்போம். தோமா சொன்னது போல கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் நாம் அங்கீகரித்து உறுதியாக வாழ்வோம் என்று சொல்லி நமக்குள்ளே நாம் ஒரு தீர்மானம் செய்து நம்முடைய தீர்மானத்தை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, ஜெபிப்பதற்கு நான் சுத்தமாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் சுத்தமாக இருக்கிறது, என்னுடைய ஆலயம் சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தோமா சொன்னது போலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் நாமும் கூட உறுதியாக கூற முடியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உறுதியான விசுவாசத்தை கடவுள் நமக்கும் தருவாராக. தோமா அன்றைக்கு சந்தேகித்தான், ஆனால் விசுவாசித்தான், உறுதியாக இருந்தால் இந்திய தேசத்தில் ரத்த சாட்சியாக இருந்தார். அதே போல நாமும் கூட ஆண்டவரை நாம் கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், அவரை விசுவாசித்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் இந்த வருஷத்தினுடைய 4ஆம் மாதத்தின் 3ஆம் ஓய்வு நாள் காலையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தந்த இந்த தருணத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, தோமாவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். தோமாவினுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவன் உம்மை நோக்கி பார்க்கிறான். நான் எம்மாத்திரம் என்று அவன் கேட்டபோது அவனிடத்திலே பேசி, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட வருவேன், உன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட நீ செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நினைவுபடுத்தி இன்றைக்கும் எங்கள் மத்தியில உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறபடினாலே நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, 2000 வருஷங்களுக்கு முன்பு நீர்
ஆண்டவரே நாங்கள் உம்மை காண்பதற்காக, உம்மை அனுபவிப்பதற்காக, உம்மை விசுவாசிப்பதற்காக, அந்த விசுவாசத்தை பற்றுறுதியாக உறுதியாக அறிவிப்பதற்காக இது எங்களிடத்துல அந்த ஒரு ஒப்பு கொடுத்தல எதிர்பார்க்கிறேன் சுவாமி. இந்த ஒப்பு கொடுத்தலோடு கூட நாங்கள் எங்களை உமக்கென்று ஒப்பு கொடுக்க கிருபைத்தார் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பலவிதமான சூழ்நிலைகளில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்பதற்கு நேரம் கொடுக்காமல் வேலை என்று நாங்கள் அழைத்திருந்தாலும், ஆலயத்துக்கு வர முடியவில்லை என்று எங்களுடைய வேலைகளில் நாங்கள் அழைத்திருந்திருந்தாலும், எங்கள் தேவன் இப்போது கொடுத்திருக்கிற அருமையான தருணத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரங்களிலே கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய இல்லத்தின் மக்களோடு கூட நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட வாழும்படியாக கொடுக்கிற ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சுவாமி, இந்த பூமி எங்கும் உங்களுடைய நாமம் அதிகமாய் பரம்பி ஆண்டவரே, இந்த நாட்களிலே அந்த கொள்ளை நோய்க்காக லட்சக்கணக்கான மக்கள் உலகமெங்கிலும் உம்மிடத்துல முழங்காலிட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உலகம் பலவிதமான பாவத்திற்குள்ள சிக்கி கொண்டிருப்பதற்காக, அந்த பாவத்திலிருந்து இந்த உலகத்தை சுத்திகரிப்பதற்காக நீ கொடுத்திருக்கிற அல்லது அனுமதித்திருக்கிற இந்த கொள்ளை நோயை என் அறிவே சுவாமி. ஆண்டவரே, கடந்த ஒரு மாத காலமாக நாங்கள் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. வேலையின் சூழ்நிலை நிமித்தமாக, படிப்பின் சூழ்நிலை நிமித்தமாக, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் தேவைகள் நிமித்தமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. எல்லா விதமான சூழ்நிலைகளும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் இது எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுடைய விசுவாசம் அதற்கு அடிப்படையாக இருக்கிறேன் சொல்லிக்கிறோம். தகப்பனே, என் மோசையோடு கூட இருந்த கடவுள், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சீஷர்களோடு கூட இருந்த கடவுள் எங்கள் மத்தியிலும் இருக்கிறேன் என்பதற்காக நன்றி சொல்கிறோம். தோமா உம்மை கண்டான், விசுவாசத்தான் இந்த இந்திய மண்ணிலே ரத்த சாட்சியாய் மறித்தான். நாங்களும் கூட சுவாமி உம்மை கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு நாங்கள் ரத்த சாட்சியாய் மறிக்க நேர்ந்தாவிட்டாலும் உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வியாதிகளுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு ஆத்மாவாவது இருக்குமா என்று சொல்லி இந்த உலகத்தை சுற்றிலும் நீ சுற்றி வருகிறீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் ஜெபிப்பதற்காக உமக்கு ஒப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய திருச்சபை ஆஸ்வதியும், எங்களுடைய திருச்சபையுடைய கட்டுமான பணிகளை ஆஸ்வதியும், எங்களுடைய குடும்பங்களை ஆஸ்வதியும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆஸ்வதியும், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஆஸ்வதியும், எங்களுடைய வேலைகளில் ஆஸ்வதியும், எங்களுடைய வருமானத்தில் ஆஸ்வதியும், எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் எண்ணமா பாத்திரங்கள் ஆஸ்வதியும். அந்தவரே, நாங்கள் ஆஸ்வாதங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. தகப்பனே, மனம் திரும்பாத உள்ளங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறப்பா. ஆகவே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே, எங்களை கரம் கூப்பி எங்களை உனக்கு தாழ்த்தி விட்டுக் கொடுக்கிறோம்ப்பா. அந்த ஒப்படைப்போடு கூட தொடர்ந்து இந்த நாளை நாங்கள் கழிக்க எங்கள் கிருபைக்கார சுவாமி ஜெபிப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தோமா கண்டு விசுவாசித்து ஆண்டவரே உமக்காக சாட்சியாக வருந்தான். அதே போல நாங்களும் கூட கண்டு விசுவாசித்து உமக்காக சாட்சியாக வாழ்வதற்கு கர்த்தாவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன கடவுள். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் நீரே தேவனாக இருப்பதினாலே நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை ஆவற்றுக்கு சொல்கிறோம். நாங்களும் கூட கர்த்தாவே எங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட ஆண்டவரை கடவுளாகவும் தேவனாகவும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி இந்த ஜெபத்தை உடைய நாமத்தினால் ஏறெடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பிரசித்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலத்திற்கு கடவுளே. அனைவருக்கும்